வணக்கம்மா. யார் எங்கேருந்து பேசுறீங்க தெரிஞ்சுக்கலாமா? திருவாரூர்ல இருந்து கஸ்தூரிமா. திருவாரூரிலேருந்து கஸ்தூரி. நீங்கள் தான் முதல் அன்பான உள்ளம். வணக்கம். அதுவும் நன்றி. உங்களுக்கு பொருத்தமான தலைப்பும் கூட நினைக்கிறேன். சொல்லுங்கம்மா. அதாவது திடீர் சமையல் அப்படின்னா என்ன செய்வீங்க? திடீர் சமையல்னா சாதம் வடிச்சு கோவக்காய் ஃப்ரை. ஓ. ம். ஆமாம்மா. அது பொரியல் பண்ணி சாதத்துல போட்டு பெரட்டி அப்பளம் இருந்தா போதும், தொட்டு சாப்பிட்டுடலாமா. கோவக்காய் பொரியல்ல சாப்பாட்டில் போட்டு சாப்பிடலாமா? ஆமாம்மா, நான் டேஸ்டா இருக்கும்மா. அது ஆந்திரா ஸ்பெஷல். அது நல்லா டேஸ்டா இருக்கும் அது கோவக்காய். எப்படி செய்யணும் சொல்லுங்க கேட்கலாம். கோவக்காய் பச்சை காயா வாங்கிட்டு வரணும், பழுத்த காய் இல்லாம வாங்கிட்டு வந்து ம். நம்ம நீட்டா கட் பண்ணணும். முருங்கைக்காய் கட் பண்ணுவோம்ல, அது மாதிரி நைஸா நீட்டா கட் பண்ணிட்டு ம். ஜீரகம், பூண்டு, வெங்காயம் அதை போட்டு தாளிச்சு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், வெறுமிளகாத்தூள், உப்பு போட்டு அதுலயே இந்த கோவக்காயும் அலசி அதுல அள்ளி வச்சு ஒரு 2 பெரட்டி சிம்லயே வச்சு தண்ணி ஊத்தாம பெரட்டிட்டே இருக்கணும். ம். கொஞ்சோண்டு வெறுமிளகாத்தூள், தனியாத்தூள் கொஞ்சோண்டு போட்டு எண்ணெயை கொஞ்சமா லைட்டா ஊத்தி அதுல கொஞ்சம் வதங்க ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா அதுக்கு அப்பளம் பொரிச்சோம்னா போதும். சாதத்துல போட்டு கசக்கி சாப்பிடலாம், தயிர் சாதத்துக்கு சாப்பிடலாம். அது ஒரு டேஸ்டா இருக்கும்மா. சூப்பர். ரொம்ப அழகாக சொல்கிறீங்கம்மா. அதாவது இப்போ புதுவிதமான சமையல் நம்ம எங்கே வேணால் பார்த்துருக்கலாம், ரேடியோவில் கேட்டிருக்கலாம், டிவியில் பார்த்துருக்கலாம், ஒருத்தவங்க சொல்லி கூட ஏய் இதை செய்ய இப்படி டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம புதுவிதமாக செய்யலாம். அப்படி செய்யணும்னா எந்த சமையல் செஞ்சீங்க? அப்படின்னா முருங்கைக்கீரை என்ன செய்வோம், தொக்கு மாதிரியா பொடியா? முருங்கைக்கீரை இருக்குல்லம்மா, அது துவையல் பண்ணுவோம்மா. எப்படி? முருங்கைக்கீரை அதே மாதிரிதாம்மா. உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பட்டை மிளகாய் எல்லாம் வறுத்து கொஞ்சமா தேங்காய் வச்சு முருங்கைக்கீரையை நல்லா உருவிட்டு அதை 2 வதக்கி அப்படியே எல்லாத்தையும் அள்ளி வச்சு மிக்சியில அப்படியே 1-2 உடைஞ்சதும் உடையாதுமா, அப்படியே எப்படி சொல்றது, தேங்காய் அரைப்போம்ல குறப்பா, அந்த மாதிரி அரைச்சி கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சிடுறது. அது சாப்பாட்டுக்கு டேஸ்டா இருக்கும். வெறும் சாதத்துக்கு திடீர் சமையல். சூப்பர். உடனே செஞ்சு சாப்பிடணும்னா நல்லா இருக்கும். சிறப்பு. இது யாரு உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? இல்ல, இது சொல்லி எல்லாம் கொடுக்கல. இது சும்மா அப்படியே யூடியூப்ல பார்க்கும்போது வர்றது. எல்லாமே துவையல் பண்ணி சாப்பிடலான்னுட்டு இந்த எப்படி சொல்றது, பீர்க்கங்காய் துவையல், அந்த கேரட்டு, பீட்ரூட் எல்லாமே துவையல் பண்ணி தோசைக்கோ இல்ல சாப்பாட்டுக்கோ திடீர்னு, அதாவது வெளியில போயிட்டு வர்றப்ப குழம்பு எல்லாம் வைக்க முடியாத நேரம், நான் ஒரு ஆள் மட்டும் இருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன். சூப்பர். அழகா சொன்னீங்க. அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு சாதத்துல போட்டு பெரட்டினோம்னா ஒரு முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுலாம் டேஸ்டா இருக்கும். நான் என்னன்னா எங்க வீட்டு பக்கம்லாம் பாத்தீங்கன்னா கிராமத்துல அப்படின்னா எல்லா எலுமிச்சை இலை இருக்குல்ல, ஆமா, அது பொடி இலை. யாரோ கூப்பிடுறாங்க, தயவு செய்து கூப்பிடாதீங்க. எலுமிச்சை இலை பொடி இலை அதை எடுத்துக்கணும். பச்சை மிளகாய் தான் வைப்போம், இல்லை வரமிளகாவும் வைக்கலாம். கொஞ்சம் உப்பு புளியை வச்சு அரைச்சிட்டு அந்த இலையை லாஸ்ட்டாக வச்சு அரைச்சி அப்படி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் சொல்லும் போல சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம். இன்னும் இதே இலை, இதே மெத்தடு தான். மிளகா, உப்பு, புளி வச்சு நார்த்த இலை, கெடாரங்க இலை, இந்த இலைகள் வச்சு துவையல் போச்சு ரசத்துக்கு தொட்டுக்கிட்டா டேஸ்டா இருக்கும். இல்லை சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். இது எங்க ஊர் பக்கம் செய்யற துவையல். ரொம்ப அழகா சொல்றீங்க. வேற யாராவது சொல்லி ஏதாவது புதுவிதமா கத்துக்கிட்டு இருக்கீங்களா? புதுவிதமான சமையல்னா என்ன? காளான் ஃப்ரை, காளான் மஞ்சூரியன், காளான் 65 அந்த மாதிரி போட்டு சாப்பிடுவேன். இல்ல பன்னீர் மசாலா. காளான் ஃப்ரைக்கும் காளான் மஞ்சூரியன், காளான் மஞ்சூரியன், மஷ்ரூம் மஞ்சூரியன் எப்படி செய்யறது சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். மஞ்சூரியன் கேப்சிகம், சின்ன பெரிய வெங்காயம் அதெல்லாம் ஒரு மாதிரி 4 அரிஞ்சு வச்சுக்கணும். 4 அரிஞ்சு வச்சுக்கிட்டு அது மஷ்ரூம் இருக்குல்ல, அதை நல்லா கிளீன் பண்ணிடணும். உள்ள அந்த கருப்பு மாதிரி இருக்கும், அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு கொஞ்சம் எண்ணெய் சட்டியில எண்ணெய் ஊத்தி நான் ஜீரகம் போட்டு தாளிப்பேன் எல்லா சாப்பாட்டுலயுமே. அது கொஞ்சம் ஜீரகம் போட்டு தாளிச்சு இந்த வெங்காயம், கொஞ்சம் வெறுமிளகாத்தூள், கொஞ்சோண்டு அந்த இது இருக்குல்ல, அந்த இந்த பவுடர், அது என்ன மாரி அது, இந்த பவுடர் இல்ல அந்த இல்ல அந்த இந்த பவுடர் இருக்குல்லம்மா, அதை கரைச்சி ஊத்தணுமா, அந்த கார்ன்ஃபிளவர் பவுடர். அதை கரைச்சி ஊத்திட்டு கடைசியா அந்த
காளான போட்டு நல்லா 2 பெரட்டி வந்தோம்னா அப்படியே ஒரு மாதிரி கோல்டன் கலர்ல வரும். வரும்போது இறக்கிடணும். சூப்பர். ஆஹா, சிறப்பா சொன்னீங்க. நான் என்ன கேக்குறேன், இதெல்லாம் நீங்க இன்னொன்னு புதுவிதமானதுன்னா முருங்கைக்காய் வந்து தொக்கு. முருங்கைக்காயில வந்து அந்த உள்ள இத மட்டும் எடுத்துட்டு தொக்கு மாதிரி செஞ்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். அது எப்படி தொக்கு செய்வீங்க? முருங்கைக்காயை வந்து அவிச்சிடணும். ஒரு 10 காய் 15 காயை எடுத்து நல்லா நீளமா வெட்டி 4 3 வெட்டி வச்சு இட்லி பானையில வச்சு அவிச்சிருவேன். இல்ல தண்ணியில போட்டு அவிச்சிடணும். அவிச்சு எடுத்துட்டு அது உள்ளதை எடுத்து வெங்காயம், தக்காளி பழம், வெறுமிளகாத்தூள், மல்லித்தூள், கொத்தமல்லி எல்லாம் போட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டு நல்லா பரட்டி, அதுக்கப்புறம் இந்த நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல முருங்கைக்காயில உள்ள அந்த இதெல்லாம் விதையெல்லாம் அதெல்லாம் அதுல போட்டு 2 பெரட்டி எடுத்துட்டோம்னா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம், நல்லா இருக்கும். சூப்பர்ப்பா, ரொம்ப அழகா அட்டகாசமா சொன்னீங்க. வாழ்த்துக்கள். ஜிவி பிரகாஷ் குமார் அவர் நடித்த திரைப்படம் ஏதாவது தெரியுமா? ஜிவி பிரகாஷ் நடிச்ச படமா? இல்ல, தெரியலமா. பரவாயில்ல, விட்டுருங்க. அதனால ஒன்றும் கஷ்டம். தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலன்னா விட்டுடலாம். இப்போ உங்கள்கிட்ட வந்து 5 கேள்வி கேட்பேன். அப்படியே மைண்ட்ல வச்சுட்டு அந்த 5 கேள்வியும் சேர்த்து ஆன்சர் கடகடன்னு சொல்லணும். ஓகேவா? சரிம்மா. இப்போ பயணத்தில் போறீங்க, எந்த டிராவல் எதில் போறீங்கன்றது சொல்லணும். அடுத்து இன்னைக்கு சேர்த்து நான் 5 கொஸ்டின் கேட்டுருவேன். அந்த 5 கொஸ்டினுக்கும் நீங்கள் லைனாக ஆன்சர் சொல்லணும். நான் கேட்டு முடிச்சதுக்கப்புறம். ஓகேவா? சரிம்மா. நீங்கள் பயணத்தில் போயிட்டுருக்கீங்க, எந்த பயணத்தில் போகிறீங்கன்றது எங்களுக்கு தெரியணும். காலையில் என்ன சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியணும். உங்களுக்கு பிடித்தமான பூ என்னன்னு சொல்லணும். இப்போ என்ன கலரில் சாரி கட்டிருக்கீங்கன்னு தெரியும். உங்கள் கூட யாரெல்லாம் வராங்க? 5 கொஸ்டின். நான் காலையில என்னோட 2 வீலர் நான் கிளம்பி காலைல என்னோட 2 வீலர் எடுத்துட்டு தலையில மல்லிப்பூ வச்சுட்டு பிளாக் அண்ட் ஒயிட்ல சுடிதார் போட்டுட்டு திருவாரூர் வந்திருக்கேம்மா. என்னோட பாப்பா அழைச்சிட்டு வந்திருக்கேன். சிறப்பு. அடுத்து நீ இப்ப எங்க போறேன்னா வீட லைனுக்கு போறேம்மா நானு. சிறப்பு. அடுத்து போயிட்டு வந்து கடைக்கு வந்துருவாமா. அடுத்து 3வது கொஸ்டின் என்ன கேட்டேன்? மறந்துடுச்சு. போச்சா? வடை போச்சா? மறந்துட்டுமா. சரி, பரவாயில்ல. சூப்பர். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. நன்றி. ரொம்ப அழகாக வந்தாங்க. திருவாரூர்லேருந்து கஸ்தூரி சகோதரி அவர்களுக்கு சிறப்பு வாழ்த்துக்கள், பாராட்டுகள், நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் யாரெல்லாம் இணைஞ்சிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாமா? யாரெல்லாம் இணைஞ்சிருக்காங்க, என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துலாம். இனிய மதிய வணக்கம் மலர்விழி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக டீ கொடுத்துருக்காங்க. யாருன்னு கேட்குறீங்களா? திருக்கடையூர் மனோ தம்பி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி தம்பி. மலர்விழி சகோதரிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியின் சுகமான வணக்கங்கள். மஞ்ச பலூன் பாடல் அருமை. இப்பொழுதுதான் ஒரு 2 முறை இந்த பாடலை கேட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ராதாமணி அக்கா சொல்லியிருக்காங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றிகள் அக்கா. சுகமான ராகம் நிகழ்ச்சிக்கும் மலர்விழி வேணுகோபால் சகோதரிக்கும் நண்பகல் வணக்கங்களும் வாழ்த்துக்கள்னு மயிலாடுதுறை எரவாஞ்சலியை சேர்ந்த கலாவதி ராஜ்பகன் சகோதரி சொல்லியிருக்காங்க. மிக்க மகிழ்ச்சி. இப்பொழுது இணைப்பில் யார் எங்கிருந்து பேசுகிறார்கள் என்று தெரிந்து கொள்ளலாமா? வணக்கம். கேட்கல.